கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுக்குற வார்த்தை, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நம்மளுடைய வாழ்க்கையில் பொதுவாக துக்கம் எப்போல்லாம் வரும்னா, வியாதி வந்துச்சுன்னா வரும், ஏதாவது மரணம் நேரிட்டால் வரும், ஏதாவது நம்ம நினச்ச மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை அமையலை, கடன் இருக்குது, கவலை இருக்குது, கஷ்டம் இருக்குது, அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப மனசு துக்கமாக இருக்கும். அந்த துக்கமான சமயத்தில் உட்காந்து அழுறதை விட வசனம் என்ன சொல்லுதுன்னா, 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. மிகுந்த உபத்திரவத்திலே, அந்த உபத்திரவம் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் சரி, நம்மளால் தாங்க முடியாதது, என்னால் இந்த உபத்திரவத்தை எல்லாம் தாங்க முடியலன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எவ்வளவு மிகுந்த உபத்திரவமாக இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும்னா, உபத்திரவத்தை பார்க்காம, அந்த பிரச்சனையை நோக்கி பார்க்காம, நமக்குள்ளே இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை பார்க்கணும்.